இந்த ஜெயில இருக்கிற எந்த கைதிகளும் கால செருப்பு போட்டுக்க கூடாது. ஏன்னா இங்க இருந்து தப்பிக்க நினைச்சாங்கன்னா ஒரு பட்டன் அழுத்தினா போதும் அந்த ஃப்ளோர் மொத்தத்துக்கும் கரண்ட் ஷாக் அடிச்சிடும். அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட் மாறி மாறி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க செல்லுக்கு போயிடணும். அதுக்கு 30 செகண்ட் தான் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள அவங்க செல்லுக்குள்ள போகலைன்னா அந்த ஃப்ளோர்ல கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலே அந்த செல்லுக்குன்னு தனி டோர் கிடையாது. நைட் டைம்ல இவங்களை பாதுகாக்க எந்த கார்ஸும் தேவைப்படாது. அந்த செல்லுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மீறி யாராவது தப்பிக்க நினைச்சாங்கன்னா அந்த ஃப்ளோர்ல கால வச்சு அடுத்த செகண்டே கழுவி போயிடுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டே இங்க இருக்கிற யாருமே தப்பிக்க கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. டெய்லி காலையில ஷிஃப்ட்டுக்கு போகும்போது ஃப்ளோர்ல இருக்கிற லைட் ஒயிட் கலர்ல மாறணும். அப்படி மாறினா தான் கால் கீழே வைக்க முடியும். ஷிஃப்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு குளிப்பாட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. சோ இவ்வளவு டைட்டா இருக்கிற இத்தனை செக்யூரிட்டி சிஸ்டத்தை தாண்டி இவன் டீமோட தப்பிச்சு போக ட்ரை பண்றான். அதுக்காக என்ன பண்றான்னா மேல செய்யற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற டாய்லெட்ல பைப்பை அறுத்து விட்டு தண்ணியை லீக் பண்ண வச்சிடறான். அந்த செக்யூரிட்டி செக்கிங் வரதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காத மாதிரி வந்து நின்னுக்கிறான். கரெக்டா அந்த டாய்லெட்ல இருந்து தண்ணி வழிஞ்சு வெளியில வந்ததோ அவங்க பிளான் பண்ண மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதுல கார்ட்ஸும் டைவர்ட் ஆயிடுறாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஃப்ளோர்ல கரண்ட் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள இவங்க பக்கத்துல இருக்கிற டேபிள் மேல ஏறிக்கிறாங்க. ஆல்ரெடி அங்க கீழே தண்ணி இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்கிட் ஆகி மெயின்ல ஃபியூஸ் போயிடுது. அடுத்த சண்டே கார்ட்ஸ் அடிச்சு போட்டுட்டு அவங்க இவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அந்த போராட்டத்துல சில பேரோட உயிர் போனாலும் அங்க இருக்கிற 5000 பேர் தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. பார்த்து அந்த ஜெயில் ஒரு கடலுக்கு நடுவுல இருக்கு. சோ சுத்தி வெறும் தனி மட்டும் தான் இருக்கு. இருந்தாலும் இங்க இருந்து சித்திரவதை அனுபவிக்கிறத விட சுதந்திரம் தான் வேணும்னு உயிரை பணைய வச்சு கடலை குதிச்சிடறாங்க.